அப்பா, எவ்வளோ மரங்கள், பார்க்கவே ஆசையா இருக்கு. இதுக்கு நல்லா தண்ணி ஊத்துனா நிறைய கனிகள் கொடுக்கும். இது என்ன? ஓ, இது வெட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க போல, தேவையில்லாதது. ஐ, இது மாம்பழம் மாதிரி தானே? மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாம்பழம் ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். சரி, இந்த மாம்பழ மரத்தில் மாம்பழம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருக்கா? இங்கே இல்லையே. இங்கே இருக்கா? இங்கே இல்லையே. இங்கே இருக்கா? இங்கே இல்லையே. என்னடா அது? இந்த மாம்பழ மரத்தில் மாம்பழம் இருக்குன்னு பார்த்தா மாம்பழமே இல்லை. இந்த மரத்தை வச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த வருஷமாவது கனி கொடுக்குன்னு பார்த்தா ஒரு பூவை கூட காணோம். சரி, இம்மலை இந்த மரத்தை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை வெட்டி அக்கினியில் போட்டுற வேண்டியதா. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பிரதிபலிப்பதற்கும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலாகிய எரிநரகத்திற்கு தப்புவிக்கப்படும்படியாக மனந்திரும்புதலுக்கேற்ற ஆவியின் கனிகளை கொடுப்போம். அப்பொழுது நம் சொந்த ஊர் பரலோகமே.